ஓம் ஸ்ரீ குருபியோம் நமக. அனைவருக்கும் வணக்கம். அகில உலக மகளிர் ஜோதிடர் அணி பேரவையின் 13வது கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும், ஜோதிட நண்பர்களுக்கும் மற்றும் எனது பேச வந்துள்ள அனைத்து சக தோழிகளுக்கும் முதற்கம் என் வணக்கத்தை கூறிக்கொள்வது உங்கள் டாக்டர் இந்திராணி ஜானகிராம். எனக்கு இன்று கொடுத்திருக்கும் தலைப்பு, திருமண தடைக்கு ராகு கேது காரணம் ஆகுமா? அதற்கு முன்னாடி இந்த அஸ்ட்ரோலேடிஸ் அகில உலக மகளிர் ஜோதிட பேரவையின் தலைவி திருமதி கிருஷ்ணவேணி அவர்களுக்கும் அவர்கள் எடுத்துக்கொண்ட அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெற எல்லாம் வல்ல எனது முருகப்பெருமானை வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். இன்று அவர்கள் முதலாக அவர்களுடைய லேடிஸ் சேனல்ல, யூடியூப் சேனல்லையே இன்று லைவாக ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அது மென்மேலும் வளர்ந்து அவர்கள் எல்லா பெண்மணிகளுக்கும் மிக உதாரணமாக இருக்கிறார்கள். அவர்கள் மென்மேலும் வளர என்னுடைய ஆண்டவனை மனதார வேண்டிக் கொள்கிறேன். இன்று அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு, திருமண தடைக்கு ராகு கேது காரணம் ஆகுமா? திருமணம் தாங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட். எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாத்துக்குமே திருமணங்கிற போது ஒரு லைஃப் சேஞ்ச் ஆகுது. முக்கியமான ஒரு நிகழ்வு. ஒரு மனிதனுக்கு திருமணம் என்பது முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த திருமணம் இப்ப நவீன காலங்கள்ல பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலத்து பொண்ணுகளுக்கு நல்ல படிப்பு இருக்கு, அழகு இருக்கு, சம்பளம், வேலைக்கும் போறாங்க, பசங்களும் நல்ல வேலைக்கு போறாங்க, பிள்ளைங்க பசங்க எல்லாம் நல்ல வேலைக்கு போறாங்க. ஆனா எல்லாத்துக்குமே திருமண தடை அப்படிங்கிறது 30 வயதாயும் இன்னும் திருமணம் ஆகாம நிறைய பெண்கள், ஆண்கள் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு நடைமுறையில 1000 சிக்கல்கள் இருக்கலாம். பட் ஜோதிட ரீதியா நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஆராயும் போது சனி பகவானை சொல்லுவாங்க, செவ்வாய் பகவானை சொல்லுவாங்க, சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருந்தா சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லி ஒரு 2 பிளானட் சொல்றாங்க. இந்த ராகு கேதுனால திருமண தடை ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. புரோக்கர்கிட்ட நீங்க திருமணத்துக்கு கொடுக்க போனீங்கன்னா அவங்க ஜாதகத்திலேயே எழுதி ஒட்டியிருப்பாங்க, இது ராகு கேது உள்ள தோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு. அப்படி ராகு கேது அப்படி என்னங்க தோஷம் புதுசா இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல ராகு கேது எல்லாம் யாருமே பார்க்கல. மெயினா செவ்வாய் தோஷம் மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்ப ராகு கேது எல்லாருமே பாக்குறாங்க. அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி அவங்க அந்த ராகு கேது உள்ள ஜாதகமே எழுதிடுறாங்க. அது எதுக்கு அப்படி எழுதுறாங்க? லக்னத்துல ராகு இருந்தாலும் சரி, 2ல ராகு இருந்தாலும் சரி, சரிங்களா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ராகு கேது தோஷம் அப்படின்னு எழுதுறாங்க. ஏன்? 7ஆம் பாவகம் அப்படிங்கிறத ஒரு திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவகம். அந்த பாவகத்துல இப்ப லக்னத்துல ராகு இருந்துச்சுன்னா கட்டாயமா 7ல கேது இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி குடும்பஸ்தானம் 2ல ராகு இருந்துச்சுன்னா 8ஆம் இடத்துல கேது இருக்கும். அதனாலதான் அவங்க லக்னத்திலேயோ அதற்கு அடுத்த கிரகத்திலேயோ ராகுவோ கேதுவோ இருந்துச்சுன்னா ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகம். இதுதான் ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க? நாகதோஷம்னு சொன்னாங்க, சரிங்களா. அப்புறம் சர்பதோஷம்னு சொன்னாங்க. இந்த தோஷங்கள் எல்லாம் அந்த காலத்துல இல்லையா? அந்த காலத்துல இருந்துச்சு. பட் யாருமே பார்க்கல. அவங்க எல்லாம் நல்லாதான் வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு இது ஒரு பெரிய தடையா, பிரச்சனையா இருக்கு. இந்த திருமண தடைக்கு இந்த ராகு கேது பிரச்சனை ஆகுமா? என்ன பண்ணும் இந்த ராகு கேது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டீங்கன்னா, செவ்வாய் ராகுவும் ஒரு பெண்ணோட ஜாதகத்துல சேர்ந்து இருந்ததுன்னா, அந்த பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் ராகு கேதுனால கோச்சாரத்துல அந்த செவ்வாய் ராகு தொடும்போதோ கேது தொடும்போதோ சில பிரச்சனைகள் வருங்கிறது நம்ம இன்னைக்கு அனுபவ ரீதியா கண்ட உண்மை. அதே மாதிரி ஒரு ஆணோட ஜாதகத்துல சுக்கிரனும் கேது சேர்ந்து இருந்திருந்ததுன்னா, அந்த சுக்கிரன் கேதுவை கோச்சாரத்துல உள்ள ராகுவோ கேதுவோ தொட்டுச்சு அப்படின்னா அப்பவும் ஒரு பிரச்சனை வருதுங்கிறது நம்ம இன்னைக்கு அனுபவ ரீதியா கண்ட உண்மை இருக்கு. அப்ப இந்த ராகு கேது திருமணத்துல பிரச்சனை பண்ணும் அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஆனா எல்லா ராகு கேதுமே கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அவர் ஒரு இடத்துல இருக்காரு. அப்ப லக்னத்துல கட்டாயம் டெய்லி பிறக்கிற அத்தனை குழந்தைகளுக்குமே ராகு கேது வந்துட்டு தான் இருக்கும். அந்த ராகு கேது வந்துட்டே இருந்துச்சுன்னா அப்ப அத்தனை பேருக்கு திருமணம் ஆகாமையா உட்காந்துருக்காங்க? அப்படியெல்லாம் கிடையாது. அப்ப எத்தனையோ பேர் ராகு கேது இருக்கிறவங்க திருமணம் பண்றாங்க. அந்த ராகு கேது இருக்கிறவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு வேற சொல்றாங்க. இதுல இன்னொருத்தர் எங்கிட்ட கேட்கிறார், பொண்ணுக்கு ராகு கேது இருக்குதுங்க, பையனுக்கு சந்திரன்ல இருந்து ராகு கேது இருக்குதுங்க, இந்த லக்னத்துல இருக்கிற ராகு கேது, அங்க சந்திரன்ல இருந்து ராகு கேது, இது ரெண்டையும் மேட்ச் பண்ணலாங்களான்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணக்கூடாதுங்க. லக்னத்துல ராகு கேது இருந்தா நம்ம பையனோட ஜாதகத்திலையும் லக்னத்துல ராகு கேது பார்க்கணும். அப்ப சந்திரன்ல இருந்து நீங்க ராகு கேது பாத்தீங்கன்னா, அதே மாதிரி பொண்ணுலையும் சந்திரன்ல இருந்து ராகு கேது பாத்தீங்கன்னா தான் சரியா வருமே தவிர, பையன்ல லக்னத்துல பார்த்துட்டு பொண்ணுல சந்திரன்ல பார்க்க கூடாது. அப்ப இந்த ராகு கேது இத்தனை பேர்த்துக்கும் இருக்கும் போது எப்படி இத்தனை பேருக்கு மத்தவங்களை கல்யாணம் தருமே தவிர
எல்லாத்துக்குமே வந்து ராகு கேது இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்குமே திருமண தடை ஆகாது. அப்ப அந்த ராகு திசை கேது திசை வர்றத நம்ம யார் பார்த்து சொல்லணும்? நம்ம ஜோதிடர்கள் தான் பார்த்து சொல்லணும். அந்த ராகு திசை கேது திசை வரும்போது மட்டும்தான் வந்து அவங்களுக்கு திருமண தடையை கொடுக்குமே தவிர மத்தவங்க யாருக்கும் திருமண தடை கொடுக்காது. ராகு கேது இல்லாதவர்களுக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா திருவாதிரை, சதயம், சுவாதி இவங்களுக்கு பிறக்கும் போதே ராகு திசை வந்துடும். ஒரு திருமண பருவம்ங்கிறது எத்தனை வயசு? அப்ராக்சிமேட்டா 20 வயசுக்கு மேல, 20 to 30க்குள்ள வச்சுக்கோங்க. 20 to 30க்குள்ள வந்து அவங்களுக்கு 18 வருஷம் தான் ராகு திசை. 20 திசை போக பிறக்கும் 1ஆம் பாவத்திலேயே பிறந்திருந்தாலும் சரி ஒரு 18 வருஷம் 17 வருஷமாவது இருக்கும். அப்ப அதை தாண்டிதான் நம்மளுக்கு கல்யாணமே ஆக போகுது. அப்ப நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு ராகுகேது இருந்துச்சுன்னா நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க யாராவது திருமணம் ராகுகேது இல்லாத பொண்ணையும் கல்யாணம் பண்ணலாம். அதுதான் அனுபவத்துல எடுத்துக்கணுமே தவிர சும்மா 10ஆம் பொதுவா ராகுகேது இருந்துச்சுன்னா ராகுகேது தான் கல்யாணம் பண்ணும் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு தவறான கருத்து. அதை வந்து எல்லாரும் நம்ம ஜோதிடர்கள் மாத்திக்கணும். இப்போ எங்கிட்ட வந்து ஒரு கஸ்டமர் வந்தாங்க. அந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து மேஷ லக்னத்துக்கு 8ல ராகு உட்கார்ந்துருக்கு. அதாவது விருச்சிகத்துல சனியும் ராகு உட்கார்ந்துருக்கு. 5ல வந்து சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கு. 7ஆம் அதிபதி எங்க உட்கார்ந்துருக்காரு? 5ல உட்கார்ந்துருக்காரு. இவங்க காதல் திருமணம் பண்ணிட்டாங்க. இவங்க அந்த பொண்ணு காதல் திருமணம் பண்ணிருச்சு. காதல் திருமணம் பண்ணி என்ன ஆச்சுன்னா பிரச்சனை வந்து போச்சு. ராகு திசை நடக்குது. ராகு 8ல நடக்கிறாரு. ராகு திசை ராகு உச்சம். ராகு திசை நடக்குது. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி டைவர்ஸும் ஆயிடுச்சு. சரிங்களா? டைவர்ஸ் ஆயாச்சு. ஆனா குரு திசை வருது. குரு எங்க உட்கார்ந்துருக்காரு? 4ல உட்கார்ந்துருக்காரு. சரிங்களா? குரு திசை வந்துருச்சு. குரு திசை வந்தோன்னா டைவர்ஸ் ஆயாச்சு. ஆனாலும் மறுபடியும் சேர்ந்துட்டாங்க. மறுபடியும் சேர்ந்து மறுபடியும் ஒரு குழந்தை பிறந்து இப்ப நல்லா இருக்காங்க. சரிங்களா? சோ அந்த ராகு திசையில அவங்க கல்யாணம் பண்ணாம 30 வயசுக்கு மேலேயே கல்யாணம் பண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. முன்னாடியே கல்யாணம் பண்ண என்னாச்சு? அதனுடைய பிரிவை அதனுடைய தாக்கத்தை கொடுக்குது. சரிங்களா? அதனால ராகு திசை கேது திசை 7ஆம் பாவத்திலோ அல்லது 8ஆம் பாவத்திலோ இருந்தாலோ அல்லது 1, 2ல இருந்தாலோ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா திருமணம் செய்யும் பொழுது பார்த்து செய்ய வேண்டும். திசை இல்லைன்னா தாராளமா நம்ம செய்திடலாம். இப்ப அது இல்லாம இப்ப நான் சொன்ன உதாரண ஜாதத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயும் ராகுவும் பாக்குது. சனி அங்கேயே உட்கார்ந்துருக்காரு. லக்னத்தை 8ல உட்கார்ந்துருக்காரு. அது விருச்சிகத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த கோச்சாரத்துல ஏதாவது அந்த சமயத்துல டச் ஆயிருந்ததுன்னா கட்டாயமா பிரிவை கொடுக்கும். கோச்சார ராகு எதுவும் டச் ஆகாம இருந்திருந்தா அவங்க தப்பிச்சிருக்கலாம். பட் கோச்சார ராகு எதுவும் டச் ஆனதுனால அவங்களை பிரிவு கொண்டு போயிருச்சு. சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஜோதிடர்கள் தான் பார்த்து சொல்லணும். இதுல சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேது செவ்வாய் ராகு அமைப்பையும் பார்க்கணும். அது வந்து அப்படி சேராம சுக்கிரன் வந்து 1ல உட்கார்ந்துட்டு 5ல ராகு இருந்தாலும் அந்த அமைப்பு அதுவும் வந்து பிரச்சனையை கொடுக்கும். திரிகோண அமைப்புல அதாவது 1, 5, 9ல இருந்தாலும் இந்த சுக்கிரன் கேது செவ்வாய் ராகு சேர்க்கை பிரச்சனையை கொடுக்கும். அதையும் நம்ம ஜோதிடர்கள் தான் பார்த்து பண்ணும். இதுக்கு அடுத்தது காலசர்ப்ப தோஷம். சரிங்களா? இந்த காலசர்ப்ப தோஷம் எப்படி திருமண தடைக்கு ஒரு வழிவகுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா காலசர்ப்ப தோஷம்னால எல்லாத்துக்கும் தெரியும். 1 அதாவது ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருந்தா அதுக்கு பேரு காலசர்ப்ப தோஷம். ஃபார் எக்ஸாம்பிள் 1ல ராகு 7ல கேது இப்படி இருந்துச்சுன்னா அதுக்குள்ள இருந்து எல்லா கிரகங்களும் அதுக்குள்ள அடப்பட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேரு அனந்த கால சர்ப்ப தோஷம். சரிங்களா? இதுல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இவங்க 27 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. அதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணாங்கன்னா சில பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும் தசை நடக்கும் போது. சரிங்களா? இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி 2ல ராகு 8ல கேது இது இருந்துச்சுன்னா குளியை கால சர்ப்பதோஷம்னு பேர். இருக்கு இதுல என்ன ஆயிரு? லக்னம் நகர்ந்துரு, மத்த பிளானட் மட்டும் தான் நகர்ந்துட்டு உட்கார்ந்துருப்பாங்க. பொதுவாவே ராகு கேது விட்டு ஒரு பிளானட் வெளியில வந்தாலே பூர்ண காலசர்ப்ப தோஷம் கிடையாது. கொஞ்சம் பாதி எஃபெக்ட் தான் கொடுக்கும். அப்ப லக்னம் வெளியே வந்துருது. 2, 8க்குள்ளதான் எல்லா பிளானட்ஸ் உட்கார்ந்துருக்கு. இதுக்கு பேரு குளியை கால சர்ப்ப தோஷம். இது என்ன பண்ணுனா எதிர்பாராத பொருள் இழப்பு. பையன் வந்து அப்பதான் வேலையில ஜாயின் பண்ணிருப்பா. கல்யாணம் பண்ணி ஒரு 2 வருஷத்துல என்ன ஆயிரும்? வேலை போயிடும். சரிங்களா? சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கும். அந்த தசா காலங்கள் முடிஞ்சோன்னா தம்பிக்கு பழையபடி வேலை கிடைச்சிடும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி 1ல கேது 7ல ராகு. சரிங்களா? இப்ப நான் சொன்னது 1ல ராகு 7ல கேது. இப்ப இன்னொன்னு சொல்றது வந்து 1ல கேது 7ல ராகு, அதாவது திருமண பாவத்துல 7. இதுக்கு பேரு தட்சகால சர்ப்பதோஷம் பேரு. சரிங்களா? அதாவது ரொம்ப டேஞ்சரான ஒரு இது. இதுக்கு என்ன, இவங்களுக்கு வேற யாருமே கிடையாது. அவங்களே வந்து என்ன பண்ணிக்குவாங்க? பிரச்சனை ஏற்படுத்திக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சந்தேகப்படுறது, தேவையில்லாம எண்ணங்கள்,
அந்த மாதிரி எல்லாம் பண்ணி இவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, தவறான ஒரு முடிவை எடுத்துக்குவாங்க. அடுத்தது வந்து மிருத்யு கால சர்ப்ப தோஷம். சரிங்களா, அதாவது கார்கோட கர்ப்பதோஷம் கூட இதை சொல்லுவாங்க. ரொம்ப டேஞ்சர். 8ல ராகு. சரிங்களா, இந்த 8ல ராகு இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றது, அப்புறம் வந்து விவாகரத்து வரைக்கெல்லாம் போறது, இந்த வேலையெல்லாம் வந்து 8ல ராகு இருந்தாங்கன்னா, நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஜாதகம் சொன்னேன் இல்லைங்களா, அது இதுதான் 8ல ராகு இருக்கிறது. அதனால இந்த கால சிற்ப தோஷத்தையும் நம்ம வந்து கவனித்துதான் திருமண தடை நம்ம வந்து கண்டுபிடிச்சு சொல்லணும். இதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா திருமணம் வந்து தாராளமா நம்ம செய்யலாம். சரிங்களா, இதுக்கு திருமண தடைக்கு நம்ம என்னங்க செய்யறது? நம்ம பிள்ளைய பசங்களை கல்யாணம் பண்ணாம இப்படியே இருந்தா நம்மளுக்கு தானே சிரமம், சந்ததிகள் எல்லாம் எப்படி வரும்? அதுக்கு நம்ம என்ன செய்யறது? நார்மல் பரிகாரங்கள் நிறைய இருக்குங்க. பெருமாள் கோயில்ல கர்டாழ்வாருக்கு அர்ச்சனை பண்றது, சரிங்களா, இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற நாகப்புத்து கோயில்களுக்கு போறது. நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க சோமனூர் கோயில்ல போய் வாழைத்தோட்டத்தையன் கோயில்ல பரிகாரம் பண்ணிட்டு வர்றது, இல்லைன்னா நம்ம பேரூர்ல அந்த ஒரு கோயில் இருக்கு. சரிங்களா, அந்த கோயில் முத்தாலம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல போய் நம்ம போய் பரிகாரம், ராகு ஸ்தலம், இதெல்லாம் வந்து போய் பரிகாரம் பண்ணிட்டு வரலாம். இதை தவிர சுவாதி சதயம் திருவாதிரை நட்சத்திரத்துல அன்னைக்கு சந்திரன் போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில்ல வில்வர்ஜனை பண்ணணும்னாலும் பரிகாரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே வந்து சாதாரண பரிகாரம் தான். இருந்தாலும் நான் ரொம்ப சிவியரா ஒரு 30 வயசு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாமே இருக்கு, என்னங்க பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 48 நாளைக்கு தினமும் ஒரு வாழைப்பூ எடுத்து அதை உதுத்துக்கிட்டு, அந்த வாழைப்பூல இருக்கிற அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மாலையா கட்டிக்கணும். அது மாலையா கட்டிக்கிட்டு அதை வந்து பக்கத்துல இருக்கிற அதாவது பத்ராளி அம்மன் கோயிலோ இல்லைன்னா வராகி அம்மன் கோயிலோ மாசாணி அம்மன் கோயிலோ உக்ர தெய்வங்களுக்கு அந்த 48 நாளும் அந்த வாழைப்பூவை உதுத்து மாலையா கட்டி போட்டு வரணுங்க. போட்டு வரும்போது டெய்லியுமே எனக்கு விரைவில் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு அவங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணி போட்டு வந்தாங்கனாலே அவங்களுக்கு வந்து இதாகும். இந்த 48வது நாள்னு ஒண்ணு வரும் இல்லையா, அந்த 48வது நாள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, 9 கலசம் எடுத்துக்கணுங்க. 9 கலசம் எடுத்து அதுல நவதானியம் போட்டு பச்சரிசி எல்லாம் போட்டு அதுக்குன்னு அந்த முறை பிரகாரம் அந்த புரோகிதர்கள் செய்வாங்க. அதையெல்லாம் செஞ்சுட்டு அந்த 9 கலசத்து மேல 9 வாழைப்பூ வைக்கணுங்க. 9 வாழைப்பூ வச்சு அது மேல வந்து அந்த கலசங்களை வச்சு புரோகிதரை வச்சு கணபதி ஹோமமோ இல்லைன்னா வள்ளி தெய்வான சமேத இருக்கிற சுப்பிரமணியரை கோயில்ல ஒரு ஹோமம் வளர்த்தி அந்த வழிபாடு நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 9 பூவையும் வாழைப்பூ உதிர்த்து அந்த 9 மாலையா கட்டிக்கிட்டு, அதே மாதிரி பிரித்தியங்கரா தேவி, மாகாளியம்மன், அங்காளம்மன் கோயில், இவங்களை எல்லா கோயில்லையும் போய் ஒரு கோயில்ல 9 மாலையும் போட்டு அவங்க வந்து மறுபடியும் இவங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணி அன்னைக்கு வந்து சக்கரை பொங்கலும் தயிர் சாதமும் நைவேத்தியமா செய்து வழிபட்டு வந்தாங்கன்னா 48 நாள் முடியறக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து விரைவில் திருமணம் கைகூடும். அந்த வாழைப்பூ மாலை போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இதை முடிச்சுட்டு 48 நாள் முடிச்சுட்டு அவங்க வந்து சமயபுரம் பக்கத்துல திருப்பைங்கிலின்னு ஒரு சிவன் கோயில் இருக்குங்க, அங்க போயிட்டு வந்தாங்கனாலும் திருமண தடை நீங்கும். என்ன காரணம்னா, அந்த ஊர்ல வந்து கல்வாழை மரம்னு ஒரு மரம் இருக்கு. அது வந்து சிவனுக்கு மட்டும்தான், அந்த சிவபெருமானுக்கு மட்டும்தான் அந்த பூஜை பண்ணுவாங்க. வேற யாருக்கும் நம்மளுக்கு எல்லாம் பிரசாதமா கூட கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற வாழை மரம் மட்டும் துளிர் விடாது. புரியுங்களா, நம்ம ஊர்ல எல்லாம் வாழை மரம் வச்சா வாழையடி வாழைன்னு சொல்லிட்டு துளிர் விடுது இல்லையா, ஆனா அந்த இடத்துல மட்டும் வாழை மரம் என்ன ஆகாது, துளிர் விடாது. அதனால திருமணத்தடை இருந்து அங்க நீங்குன்னு சொல்லிட்டு இது பாடல் பெற்ற பலன். அதனால வந்து அந்த கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க பசங்களை நீங்க இந்த 48 நாள் விரதம் முடிச்சுட்டு அங்க கூப்பிட்டு போயிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து திருமண தடை நீங்கும். சரிங்களா, இதெல்லாம் வந்து நம்ம ராகு கேது தோஷத்தினால வர்ற விலை. அதனால திருமண தடைக்கு ராகு கேது தோஷங்கள் ஒரு காரணமே. ஆனா தசா காலங்களில் மட்டும்தான் இது வேலை செய்யும், தசா காலங்கள் இல்லாத போது வேலை செய்யாது என்று கூறி வாய்ப்பு கூறி அடைத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மற்றும் இவர்கள் அனைவரும் திருமண தடை நீங்கி நோயின்மை, கல்வி, தன, தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வழி, துணிவு, வாழ்நாள் வெற்றி, நல்லூர் நிகழ்ச்சி ஆகிய 16 பேருங்களும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல முருகனை வழிபட்டு என்னுடைய சிற்றுரையை முடிப்பது உங்கள் டாக்டர் இந்திராணி ஜானகிராம். என்னுடைய தொலைபேசி எண் 9944948040. நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக டாக்டர் இந்திராணி அவர்கள் ராகு கேதுடைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய சிறப்புகளை மிக சிறப்பாக நமக்கு சொன்னாங்க. வாழ்த்துக்கள் சகோதரி. நன்றி, வணக்கம்.